கற்றல் படி 7. இதுவரை மாணவர்கள் படித்த 5 மெய்யொலிகள் இட்டு, இப்பு, இம்மு, ஈ, இள்ளு. இதை தவிர 2 உயிரொலிகளும் அவர்களுக்கு ஒலிக்கத் தெரியும், எழுதவும் தெரியும். அவை ஆ, ஆ. இந்த கற்றல் படியில் 5 மெய்யொலிகளுக்கும் ஆ என்ற உயிரொலிக்கும் உள்ள உறவு முறையினை நன்றாக மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கற்றல் படியிலே. ஏனெனில் ஒரு மெய்யொலிக்கும் உயிரொலிக்கும் இடையே இலையோடுகின்ற உறவு முறை, அந்த உறவு முறைகளை பிறக்கின்ற இணைப்பு ஒலி மாணவர்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இட் என்ற மெய்யொலியோடு ஆ என்ற உயிரொலியினை இணைத்து ஒலிக்கும் போது டா என்ற இணைப்பு ஒலி, உயிர்மை ஒலி வரும் என்பதை மீண்டும் மாணவர்களுக்கு சொல்லுங்கள். அதே போன்று இப்பு, ஆ, பா, இம், ஆ, மா. அடுத்ததாக நாம் சென்ற கற்றல் படியிலே படித்த 2 மெய்யொலிகள். ஒன்று ஈ. அந்த ஈ என்ற மெய்யொலியோடு ஆ என்ற உயிரொலியினை இணைத்து ஒலிக்கும் போது எப்படி வருகிறது என்று பாருங்கள். ஈ, ஆ, யா, 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 யா என்று வரும். அந்த யா என்ற ஒலியினுடைய எழுத்து வடிவம் இது. இதே போன்று இல் என்ற லகர ஒலியோடு ஆ என்ற அகர ஒலியினை இணைத்து ஒலிக்கும் போது இல், ஆ, இல், ஆ, லா, 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 லா என்ற ஒலி வரும். இல் என்று சொல்லுகின்ற போது நாக்கு போய் அந்த அன்னத்தை அழுத்தும். ஆனால் லா என்று சொல்லுகின்ற போது அழுத்தாது, அப்படியே வருடை கொடுத்துட்டு வந்துடும். லா, லா, லா. சரிங்களா? இந்த வேறுபாட்டை மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தாங்க. இப்போது இட்டு, இப்பு, இம், ஈ, இல் என்ற 5 மெய்யொலிகளோடு ஆ என்ற உயிரொலியினை இணைக்கும் போது கிடைக்கின்ற 5 இணைப்பு ஒலிகள், உயிர்மை ஒலிகள் டா, பா, மா, யா, லா. இவற்றினை மேலும் நன்கு அறிந்து கொள்வதற்காக 4 செயற்பயிற்சிகளை பக்கம் 47 காணலாம். அதன்பின் 48ஆம் பக்கத்திலே அந்த 5 உயிர்மை ஒலிகளின் எழுத்து வடிவங்களை எழுதியும் பழகலாம். அதன் பின் மாணவர்கள் செய்ய வேண்டிய வீட்டு பாடத்தாளினை www.newwaytamil.com என்ற இணையதளத்திலே காணலாம். நன்றி.